ஏம்மா ஊரு பையில காணவே எங்க போயிட்டானுவோ? எல்லாரும் தியான கிளாஸ்ல இருக்காங்க சார். ஆஹா, தியானம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் கண்ணை மூடுங்கள். ஆம்லெட் போட்டாச்சு, பனியாரம் ஊத்தலாமா? எல்லாரும் தியான கிளாஸுக்கு வந்து விட்டீர்களா? வந்துவிட்டோம் குருஜி. நம் எண்ணம் தான் செயல், செயல்தான் சிந்தனை. நம் செயலுக்கும் சிந்தனைக்கும் ஒரு மெல்லிய கோடு இருக்கிறது. அது அழிக்கட்டுமா? நீ அழிக்கிறதுலயே இரு, நான் ஆக்குறத பத்தி சொல்றேன். புரியல. புரியும்படி சொல்கிறேன். அனைவரும் கண்ணை மூடுங்கள். இப்போது உங்கள் அனைவருக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லி தரப்போகிறேன். அதை காலையும் மாலையும் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு அழகான ஒரு பொண்ணு கிடைக்கும். என்ன வயசு இருக்கும்? அலையாதீர்கள், சொல்கிறேன். எங்கே அனைவரும் கண்ணை மூடி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள். வாங்க எல்லாரும் படுக்க போலாம். அது பாடத்துக்கு போலாமா? எங்கே கேள்வியை கேளுங்கள். குருஜி, பெண்கள் மொத்தம் எத்தனை வகை? நல்ல கேள்வி. பெண்கள் மொத்தம் 3 வகைப்படும். அப்பறை, எப்பறை, குப்பறை. புரியலையா? புரியும்படி சொல்கிறேன். அப்பறை என்றால் மிகவும் அழகான பெண்கள். யோ சொல்லு வடியுது, தொடச்சுக்குள்ளே வடிஞ்சிருச்சா? எப்பறை என்றால் சுமாரான பெண்கள். குப்பறை என்றால் நீங்களே குப்புற படுத்துக்கிட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு மோசமான பெண்கள். எங்க இப்போது சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த வகையான பெண்களை பிடிக்கும் என்று. கலந்துகிட்டே இருக்காதுங்களா? போதும் போதும். அடுத்த கேள்வியை கேளுங்க. பஸ்ல போற பொண்ணுங்கிட்ட எப்படி நம்பர் கேக்குறது? என்று கேட்க வேண்டும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். கையில காசு இருக்கணுமா? இதில் மிகவும் முக்கியமான விஷயம், யாரும் பேசக்கூடாது. பாடி லாங்குவேஜ் தான் முக்கியம். பாடி லாங்குவேஜ் தான் முக்கியம்.